அன்பினிய உறவுகளுக்கு வணக்கம். தன் வரலாறு தொடர்கிறது. தொடர் 9. தொடர் 8ல் வந்துட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் சேர்ந்ததை பற்றி சொன்னேன். அப்புறம் என்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்கூலில் 6th 7th 8th 9th 10th 84-85 கல்வியாண்டில் 10th எக்ஸாம் எழுதிட்டேன். அப்போது ராதாகிருஷ்ணன் சார் மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு வந்து பாலா சார் வந்து சயின்ஸு. அப்படியே அந்த புதிய ஸ்கூலில் 6th 7th முடிச்சிட்டோம். 8th எங்களை ஏ செக்ஷன் மட்டும் மெயின் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். 8th அங்கே படிக்கிறேன். 6th 7th அப்படியே பிடி மாஸ்டரு, ஸ்கவுட் மாஸ்டரு, அப்படியே ட்ராவல் பண்ணி 2 வருஷம் அப்படியே வந்துட்டேன். நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் கொஞ்சம் வறுமை. நாங்கள் 8 பசங்க சாப்பிட்ணும் படிக்கணுன்னா கொஞ்சம் வறுமை தான், கஷ்டம்தான். பெருசு அக்கா, 2வது நான், மற்றபடி சின்ன பசங்க எல்லோரும். அப்படி இருக்கும்போது வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கல்விக்காக வீட்டில் நோட்டு வாங்கி கொடு, பேனா வாங்கி கொடு, புக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வீட்டில் தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்படியே வந்துடுவேன். ஸ்கூலில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நோட்டு வாங்க மாட்டேன். எதுவும் புக்கு ஃப்ரீ புக் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ புக் வாங்கிவிடுவேன். நோட்டு மட்டும் வாங்கணும். ஒரு ரஃப் நோட்டு போட்டுருவேன். சயின்ஸ் நோட்டு வாங்க சொல்லுவார். சயின்ஸ் நோட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ரஃப் நோட்லேயே இது பண்ணிக்குவேன். மேக்ஸ் நோட்டு கண்டிப்பாக வாங்கணும். மேக்ஸ் நோட்டு வாங்குறதுக்கு காசு இருக்காது. மேக்ஸ் சார் ராதாகிருஷ்ணன் சார் தான், அவர் தான் 8th பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஃபுல்லாக நோட்டு வைக்க முடியாது, நோட்டு வாங்க முடியாது, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க முடியாது. பேனா இருக்கும், பென்சில் இருக்கும். பசங்கிட்ட இங்கு வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். பென்சில் அப்படியே ஷார்ப்னர் பசங்கிட்ட வாங்கி அப்படியே இது பண்ணிக்குவேன். மேக்ஸ் போடுவேன். கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை தான். அப்படி கஷ்டப்பட்டு தான் படித்தேன். கரெக்டாக ஃபஸ்ட் பீரியடு இங்கிலீஷு, செகண்ட் பீரியடு வந்து தமிழ், அப்புறம் இன்டர்வல் பிரேக்கு, தேர்ட் பீரியடு வந்து மேக்ஸு. கரெக்டாக மேக்ஸ் சார் மேக்ஸ் சார் ராதாகிருஷ்ணன் சார் வருவார். நோட்டு கேட்பார். நோட்டு வைக்க முடியாது என்னால். மேக்ஸுக்கு நோட்டு போட முடியாது. ரஃப் நோட்லேயே எழுதிக்குவேன். ஆனால் ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் போட்டுனார் சொல்லுவார். போட்டுன்னு வந்துட்டு நோட்டு டேபிளில் வைக்கணும். வச்சா அவர் கரெக்ஷன் பண்ணுவார். கரெக்ஷன் பண்ணி கொடுப்பார். வைக்க முடியாது. கொஞ்ச நாள் அப்படி இப்படி காரணம் சொல்லி டவாச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட காரணம் சொல்ல முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், மேக்ஸ் பீரியடை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸ் பீரியடை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்டர்வல் பிரேக்கில் வெளியே போவேன். வெளியே பலாப்பழம் விற்றுட்ருப்பாங்க வண்டியில். அந்த பலாப்பழ கடையில் போய்ட்டு அவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்ப்பாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்கள வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அந்த அண்ணன் உரிச்சு போடுவார். அந்த அக்கா கொடுத்துட்டு காசு வாங்குவாங்க. நான் பசங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன். கண்ட்ரோல் பண்ணி அப்படி இது பண்ணிட்டு பலாப்பழம் வியாபாரம் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற சில்லறையை வாங்கி பென்சிலுக்கு பேனாக்கு வச்சுக்குவேன். அவங்க எனக்கு எதனா சில்லறை கொடுப்பாங்க. இந்தப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ தான் நான் என்னுடைய வியாபார டெக்னிக்கு எனக்கு அங்கே வந்துச்சு. ஃபஸ்ட்டே சின்ன வயசில் எங்கள் ஆயா கூட மொச்சக்கொட்டை விற்றேன். அது 7 வயசு 8 வயசுலேயே வந்து மொச்சக்கொட்டை விற்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் இங்கே வந்து 8th படிக்கும்போது இன்டர்வல் பிரேக்கில் ராதாகிருஷ்ணன் ஸ்கூல் வெளியே அவங்கள கூட வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே நோட்டுக்கிட்டு வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். எனக்கு நோட்டு வைக்க முடியல. மேக்ஸ் பீரியடு கட் பண்ணேன். அப்புறம் தொடர்ச்சியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ராதாகிருஷ்ணன் சார் எங்கடாகிறான் அவனை புடுறான்னு பக்கத்தில் ட்ராவல்ஸ் வாங்கலால் போய் உட்காந்தேன். அவர் பீரியடை மட்டும் கட் பண்ணிட்டு 4th பீரியடு வந்துடுவேன். அப்புறம் பசங்க சொல்லிட்டாங்க, சார் உங்கள் பீரியடை மட்டும் கட் பண்ணுறான், 3rd பீரியடு கட் பண்ணிட்டு 4th பீரியடு வந்துடுறான், மதியானம் வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் பிடிச்சி வெளுத்து வாங்குவார். அப்படியெல்லாம் கடந்தேன் நான் 9th 8th அப்படி போயிட்டு அப்புறம் கடைசியாக ராதாகிருஷ்ணன் சார்கிட்டே 10th வந்து அவர்கிட்டே டியூஷன் போனேன். டியூஷன் படித்தேன். கடைசியாக தான் போனேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் போனேன். அவரும் யங் பர்சன் அப்போது. அப்புறம் 8th 9th 10th மேக்ஸ் எல்லாம் எங்களை துரோதின கூட்டங்களான்னுவார் ராதாகிருஷ்ணன் சார். ஏய் துரோதின கூட்டங்களா, என்னடா இப்படி உக்காந்துக்கிறீங்களாடா, ஒருத்தரை இன்னத்துக்கு மந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறீங்கடா. 10th அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் ஃபுல்லாக. அதனால் அவர் இது இப்போ நினச்சா கூட ராதாகிருஷ்ணன் சாரை நினச்சா இப்போ கூட என்னால் அது இதாக இருக்குது. அப்படி தான் சொல்லுவார். அவர் வர ஸ்டைலு, அவர் யங் பர்சன், அவர் ஒரு ஸ்டைலில் அவர் மிடுக்காக இருப்பார், அடிப்பார். அவர் ஒருத்தர் தான் அடிப்பார். நாங்கள் மேக்ஸ் மாஸ்டருக்கு தான் பயப்படுவோம், வேறு எந்த மாஸ்டருக்கும் பயப்பட மாட்டோம். இந்த மாஸ்டர்லாம் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. மேக்ஸ் மாஸ்டர் மட்டும் வெளுத்துருவார் அப்போது. அப்புறம் அவர்கிட்டயே போய் டியூஷன் படித்தேன். டியூஷன் மேக்ஸிஸ் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் 10th 84 85ல் 10th எக்ஸாம் எழுதினேன். அப்படி தான் போச்சு எனக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்கூலில் அப்படியே படித்து சத்துணவு வந்தது. மதியத்தில் போய் சத்துணவு போயிட்டு சத்துணவு கூட அந்த பக்கம் உள்ளே வந்தது. அப்புறம் கொஞ்சம் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. அதெல்லாம் இருந்தது. சத்துணவு போயிட்டு சாப்பிடுவோம். மதியத்தில் சத்துணவு சார் புதுசாக வந்தார். அப்போ தான் புதுசாக சத்துணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. மேல்நிலை பள்ளியெல்லாம் சத்துணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. போயிட்டு சத்துணவு மதியத்தில் சத்துணவு கொடுப்போம், சத்துணவு சாப்பிடுவோம். வீட்டிலேருந்து நடந்து வருவோம். வீட்டிலேருந்து நடந்து வரும்போது இன்று ஒரு தகவல் கேட்பேன். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு ஒரு கடை இருக்கும். கரெக்டாக எங்கள் வீட்டாண்டே எல்லையா வீட்டாண்டே ரேடியோ போடுவாங்க. ரேடியோ கேட்டுனே வருவேன். கரெக்டாக நடந்தே வருவோம். தண்டவாளத்து மேலேயே நடந்து போவோம். எல்லாம் கேங்காக போவோம். நடந்தே வருவோம், நடந்தே போவோம். டப்பால் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சது உண்டு. அப்புறம் தண்டவாளத்து மேலே நடந்து போவோம். காலில் செருப்பு இருக்காது. செருப்பு இல்லாமே தான் நடந்து வரணும். 10th எக்ஸாம் எழுதினேன். 84 85ல் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினேன். அவர் ராதாகிருஷ்ணன் சாருக்கு 2 குட்டி பசங்க, பொம்பளை பசங்க தான். இப்போது நல்லா பெரிய, இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு தெரில. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்கூலில் ராதாகிருஷ்ணன் மேக்ஸ் மாஸ்டர். அவர் ஃபஸ்ட்டு டியூஷன் எடுக்கும்போது வீட்டில் தான் எடுத்தார். நான் வீட்டில் தான் படித்தேன். அப்புறம் அவர் பிரம்மாண்டமாக டியூஷன் நல்லா இது பண்ணார். ஆளுங்களை போட்டு நல்லா பண்ணார். ஃபஸ்ட்டு நான் போகும்போது நான் 84 85 பேட்சில் போகும்போது அவர் வீட்டில் தான் சும்மா ஒரு 4 பேர் 6 பேர் தான், ஒரு 10 பேர் தான் இருந்தோம். 10 பேர் தான் டியூஷன் எடுத்தார். அவங்க மிஸ்ஸஸ் கூட நல்லா பேசுவாங்க. அவங்க தமிழ் நல்லா உச்சரிப்பு நல்லாயிருக்கும், அழகாக பேசுவாங்க. அவர் பேசுகிற இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி 10th முடித்தேன். 10ஆம் வகுப்பு 84 85ல் முடித்தேன். இங்கிலீஷ்க்கு வந்து சுப்பிரமணி சார், அவர் நல்லா எடுப்பார். அவரும் கிளாஸு. அவர் ரொம்ப ஈஸியாக எடுப்பார். எல்லாமே இங்கிலீஷில் தான் பாஸ் பண்ணுவாங்க. நானும் வந்துட்டு 10th எக்ஸாம் எழுதும்போது இங்கிலீஷில் மட்டும்தான் பாஸ் பண்ணேன். மீதி 4 சப்ஜெக்டும் ஃபெயில். இங்கிலீஷ் மட்டும். ஏன்னா அவர் இங்கிலீஷ் சார் வந்து அந்தளவுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுப்பார். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட இப்படி போடணும், கொஷினை இப்படி எழுதணும், கொஷின் மாதிரி இப்படி போடணும், ஆஸ் போடணும், ஈஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்காக சொல்லிக் கொடுப்பார். அவர் சொன்ன மெத்தடை கடைசியாக 3 நாளைக்கு முன்னாடி இந்த டல் ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படி போடணும், அப்படியே ஜம்பல் சென்டென்ஸ்லாம் எப்படி போடணும், அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக் கொடுப்பார். இந்த இதில் பிரித்து எழுதுறது எல்லாம் ஒரு ஈஸியாக டெக்னிக்காக சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 நாள் கடைசியாக டல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருவார். அவர் சுப்பிரமணி சார். அவரும் தமிழ் சாரும் ஃப்ரெண்டு. 2 பேரும் சினிமா போவோம்.
ரவி தேட்டரில் சினிமா அவர் இங்கிலீஷ் சாரோ தமிழ் சாரோ. தமிழ் சார் பேர் அவர் பாய், அவர் பேர் தெரில, எனக்கு மறந்துட்டேன். இவர் மட்டும் சுப்பிரமணிய சார் மட்டும் கொஞ்சம் அவருக்கு காது கேட்காது இங்கிலீஷ் சார். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவள்ளூர் ஸ்டேஷனில் பார்த்தேன். நான் 2019 பார்த்தேன். ஸ்டேஷனில் பார்த்து ஒரு 19, 18, 17, 18லேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து பேசினேன். அவருக்கு அடையாளம் தெரில. சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார், ரகுராமன் சார், உங்கள்கிட்ட படித்தேன் சார், 10th படித்தேன், அப்புறம் 11th 12th விட உங்கள்கிட்ட படித்தேன் சார். அப்படியாப்பா, எப்படி பாருங்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அவர் சுப்பிரமணிய சாரை தான் ரீசெண்டாக நான் கடைசியாக 2016, 17 இல்லை 17, 18 எனக்கு சரியாக தெரில. அந்த காலகட்டத்தில் தான் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் இப்படி வரும்போது அவருடைய திருத்தணி, நான் சென்னை வரும்போது திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு சென்னைக்கு வரும்போது அம்பத்தூரில் என் வீட்டுக்காக நான் வரும்போது அவரை வந்துட்டு சென்னையிலேருந்து திருத்தணிக்கு போகிறாரு. திருவள்ளூர் ஸ்டேஷனில் பார்த்து பேசினேன். அந்த மாதிரி இங்கிலீஷ் சாரு. அப்படி எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க மேக்ஸ் சார் ராதாகிருஷ்ணன் சார், இங்கிலீஷ் சார் சுப்பிரமணிய சார், சயின்ஸ் சார் பாலா சார். அவர் அந்தளவுக்கு செம்ம அமைதியாக இருப்பார். அவர் சைலண்ட்டாக அப்படியே இருப்பார். அவங்க 3 பேர் தான் ஞாபகம் இருக்குது. தமிழ் சார் ஞாபகம் இல்லை. இதுதான் என்னுடைய உயர்நிலை கல்வி. மேல்நிலை கல்வியை பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். 84, 85 10th எழுதினேன். 10th எழுதி ஒரே சப்ஜெக்டில் தான் பாஸ் பண்ணேன். இங்கிலீஷில் மட்டும்தான் பாஸ் பண்ணேன். அப்புறம் 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் நான் சென்னை வந்தேன். சென்னை வந்து வேலைக்காக வந்தேன். வேலை அங்கங்கே தேடிக்கிட்டு வேலை பார்த்தேன். அப்புறம் டிவி ஸ்டேஷன் போனேன். அப்போது டிவி ஸ்டேஷனில் ஒரு நடிக்கிறதுக்காக ஒரு இதுக்காக என்னை கூப்பிட்டு போனார் ஒருத்தர். அவர் கூட போனேன். அப்போ சீர்காழி கோவிந்தராஜ் வந்து டிவி ஸ்டேஷனில் தூர்தர்ஷனில் ஏதோ ப்ரோக்ராம் போயிடுக்குது. அடுத்த ப்ரோக்ராம் எங்கள் ப்ரோக்ராமு. நாங்கள் வந்து இந்த காய்கறி தோட்டத்தை பற்றி நடிக்கணும். எங்களுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்துட்டாரு எங்கள் பாஸ் ஒருத்தர். அவர் திருவொற்றியூரில் இருந்தார், ருத்ரமூர்த்தின்ற அவர் என்னை கூப்பிட்டு போனார். அவர் மூலிமா அந்த நாடக கலைஞர் மாதிரி அங்கே போனோம். எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அவர் ரிட்டன் பண்ணார். நான் ஏரோது ராஜாவாக நடித்தேன். எங்கள் வீட்டாண்டே கிரேஸு முன்சாமி வாத்தியார், அவர் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நாடகம் நடத்துவாங்க. அப்போ ஏரோது ராஜாவாக வேஷமிட்டு நடித்தேன். அவர் அப்போ பார்த்தாரு, நீ நல்லா நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வாய்ப்புக்காக கூப்பிட்டு போனார். தூர்தர்ஷன் போனேன். தூர்தர்ஷனில் போயிட்டு சீர்காழி கோவிந்தராஜ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, பாட்டு பாடுறாரு. அடுத்தது வந்து எங்கள் ப்ரோக்ராம். அவர் சீர்காழி கோவிந்தராஜா இல்லை அவங்க பையனாக தெரில, டிவி ஸ்டேஷனில் பார்த்தேன். இப்போ எனக்கு அந்தளவுக்கு சரியாக இது இல்லை. சென்னையே புதுசாக பார்த்தேன். அப்போ 5 ரூபா டிக்கெட்டு யூனிட் அப்போ தான் விட்டாங்க புதுசாக திருத்தணிலேருந்து யூனிட்டு. அந்த யூனிட்டில் வந்தோம். 5 ரூபா டிக்கெட்டு திருத்தணிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போது டிவி ஸ்டேஷனில் வந்துட்டு இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த செய்தி வருது. ஒரே அமக்கலம் ஆயிடுச்சு சென்னையில். அதனால் எங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. அதோட ரிட்டர்ன் ஆகிட்டோம். இல்லாட்டி நான் அப்போ டிவி ஸ்டேஷனில் நடிச்சிருப்பேன். என்னுடைய பாதை அப்படியே மாறி இருந்தாலும் மாறி இருக்கலாம். இதுதான் என்னுடைய உயர்நிலை, என்னுடைய வாழ்க்கை வரலாறு. மேல்நிலையை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். தன் வரலாறு தொடரும். நன்றி, வணக்கம்.